அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த திருமண பொருத்தத்தை பற்றியான விஷயங்கள் தான். இப்போ நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, 10 பொருத்தத்தை தாண்டி ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு ஆணாக இருக்கும் பொழுது சுக்கிரனையும் 7ஆம் பாவமும், ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது செவ்வாயும் 7ஆம் பாவத்தையும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ நேற்று ஒரு பொருத்தம் பார்த்ததை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தோடைய சனி கேது சேர்க்க, இந்த ஆணுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3, 7, 11 கேது சேர்க்க. ஸோ இப்போ என்னென்னா 2 வீட்லேயும் ஒத்துக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. இப்போ நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பொருத்தத்துக்கிட்ட கொண்டு வந்தாங்க. இது முதல்ல நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். இல்லை, இந்த 10 பேர்த்தில் இந்த பொண்ணு தான் வந்து ஓகே சொல்லியிருக்காங்கன்னு நம்ம அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, அந்த கேதுங்கிற ஒரு விஷயம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுதும், ஒரு செவ்வாயோட தொடர்பு கொள்ளும் போதும், அதுக்காக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு தான் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக, இந்த இயற்கை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு சூழலாக கொடுந்து விட்டுரும் கடைசியாக. ஸோ இது எப்படின்னா, இங்கே வந்து எனக்கு என்னோடய கேரக்டருக்கும் இவரோட கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்க, எப்படி சேர்ந்துச்சுனே தெரியலின்னு. ஏன்னா இப்போ எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறதுலே நிறைய பேர் ஃபிட்டாக இருக்காங்க. இப்போ பொண்ணு வீட்டு சைடில் கேட்டால் அங்கெல்லாம் பார்த்தாச்சு பொருத்தம் இருக்குன்ட்டாங்க. ஸோ அதனால் ஒரு சில ப்ரைவசி காரணமாக அதை சார்ட் போட முடியல. பட் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது, ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும், பெண்ணுக்கு வந்து செவ்வாயும் பார்க்காமல் திருமணம் செய்து வைத்தால் கண்டிப்பாக அது ரொம்ப விபரீதத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் திருமணம் சார்ந்த வீடியோக்களை பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.